நேரு அவருடைய பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. மற்ற ஸ்கூல்ஸ்லலாம் பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஷோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. நமது சபை சிறுவர் ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிற சபை. நமது சபையிலும் சரி, வெளியிலையும் சரி, சிறுவர் ஊழியங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி நமது சபையில் சிறுவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அநேக செலிப்ரேஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்குது. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க சிறு பிள்ளைகளை வச்சே நம்ம முழுசாக பண்ணுறோம். அதே நேரத்தில் மே மாதத்தில் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விபிஎஸும் சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக பண்ணி அவங்களுக்கு பரிசுகள்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறோம். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறுவர் தினத்தை முன்னிட்டு அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையே நம்ம சிறுவர்களுக்கென்று சிறப்பாக நமது சபையிலே ஒதுக்கி இந்த சர்ச்சோட சர்வீஸில் ஒரு பகுதியை சிறுவர்களுக்காக கொடுக்குறாங்க. அதே போல் இந்த வருடமும் நமது சிறு பிள்ளைகள் நமது சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க அவர்களுடைய திறமைகளை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வெளிப்படுத்தும்படியாக இந்த ஆண்டும் வசனங்களை படித்து சில பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதே போல் பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸை ஃபேன்சி ட்ரெஸ் மூலமாக வெளிப்படுத்த போகிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி ஒரு சில பிள்ளைங்க வந்து குரூப்பாக ஒரு டான்ஸ் ஒரு கோரியோகிராஃபி பண்ண போகிறாங்க. இந்த வருடம் வித்தியாசமாக வாலிப சிறு பிள்ளைங்க இளம் சிறார்கள் ஒரு ஸ்கிட்டு நடித்து காட்ட போகிறாங்க. முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோக்ராம்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சபையோர் எல்லாரும் பார்த்து இந்த பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் முதல் நிகழ்ச்சியாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் உள்ள பாத்திரங்களில் ஒரு சிலரை நம் கண்முன்னே கொண்டு வர போகிறார்கள். நம் சபையில் உள்ள இளம் சிறார்கள் அவர்கள் எந்த பாத்திரங்கள் வருகிறார்கள் என்று நாம் கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். டி கவின்ஸ் ஜோஷ்வா. சத்தமா பேசு. நான் தான் யோசிப்பே, அடிமையா இந்த இயேசு அதிபதியாக்கினார். அவ்வளவுதான். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தணும். எம் ஜோவின். யாவருக்கும் சங்குமாய் கொடுக்கவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதாகிய தேவனுக்கு கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. நான் தான் பேதுரு, நான் மீன் பிடிக்கிறவனாய் இருந்தேன். என்னை இயேசு மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினார். நான் ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் புத்தியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாய்மாரும் உபவாசம் பண்ணுவோம். ராஜா கண்களில் கிருபை கிடைத்தது. தேங்க்யூ. பிரைஸ் அல்லாஹ். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். தேங்க்யூ. நகோமிக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ஜெஸ்லின், ஜென்சியா, ஒலிவா, கெஃபினா, மகாலட்சுமி. மித்ரஸ்ரீ சொல்லு சொல்லு. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் உம்முடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நான் ரூத் சொல்லு. வெரி குட், சூப்பர். காட் பிளஸ். நல்லா கை தட்டுங்க ரூத்.
ஜே ஜெஸ்லின், எஸ் ஜென்சியா, எஸ் ஒலிவா கெஃபினா, எம் மகாலட்சுமி. சொல்லி நான் ஒரு ஏஞ்சல், என்னோட வேலை ஏசுப்பாவை துதிக்கிற வேலை. என் கூட சேர்ந்துட்டீங்களோ துதிக்கிறீங்களா? சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். வெரி குட், சூப்பர், காட் பிளஸ் யூ. நம்ம சபையின் எல்லாரும் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தும். எல்லாரும் அவங்க பெற்றவங்க தான் இதை செஞ்சாங்க, வசனம் சொல்லி கொடுத்தாங்க. காட் பிளஸ் யூ. ஒரே ஒரு வசனம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் பிரகாசிக்க வைக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பசங்க எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் வந்து பைபிள் கேரக்டராகவே நம்ம முன்னாடி மாறினாங்க. அவங்களுக்காக கரங்களை மீண்டுமாக நம்ம தட்டுவோம். இப்போது சண்டே கிளாஸ் பாய்ஸ் ஒரு சின்ன ஸ்கிட் பண்ணுறாங்க. அந்த நாடகத்தை முதல் முறையாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் அவங்கள கண்டு கழிக்கும்படியாக, அவங்கள என்கரேஜ் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க பசங்க வாங்க. ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வதிச்சு தாங்க. எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, எங்கள் தம்பியை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிச்சு இந்த நாளை எங்களுக்கு நல்லா தாங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, என்ன சமயம்? அப்பா என்ன சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. ப்ரேயர் பண்ணிட்டியா சமயம்? ப்ரேயர் பண்ணிட்டேன்ப்பா. சரிப்பா. நான் இந்த வயலுக்கு போய் வேலை பார்த்துட்டு வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ரூபன், எங்க கிளம்பிட்ட? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன்ப்பா. ப்ரேயர் பண்ணிட்டியா ரூபன்? இப்போ டைம் ஆச்சு பாரு, நைட்டு பண்ணிக்கேன். சாப்பிட்டியா ரூபன்? ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுப்பேன்ப்பா. சரி ரூபன், போயிட்டு வாப்பா. சரிப்பா, பாய் பாய் பாய். அப்புறம் ரூபா, என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னடா நீ இவ்வளவு நேரம் ஆக்குற வரதுக்கு? எங்க அப்பா வேற தொண்ணு இருக்காரு, அவளை சமாளிச்சுட்டு வரவே டைம் ஆகுது. அதெல்லாம் கேட்க கூடாதா? உனக்காண்டி எவ்வளவு நேரம்? நாங்க எவ்வளவு நேரம்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் உனக்கு என்ன தெரியும்? சரி, என்ன 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 வச்சிருக்க? நான் என்ன வச்சிருக்கேன்? என்னடா காசு தட்டு வரலையாடா? வச்சிருக்கேன். எவ்வளோடா வச்சிருக்க? ஒரு 1000 ரூபா இருக்கு. என்னடா அவன் 1000 ரூபா எட்டு வந்திருக்கான். பத்தாதாடா? பத்தாதாடா? போடா, நீ போயிட்டு நிறைய எட்டுவாடா. போடா, அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டோடா. போடா, கேட்டு வரேன். நிறைய எட்டு வரணும். இருக்கிற சொத்தை புள்ள எட்டு வந்துடணும். போ, அதே சொத்து பிடிச்சிட்டு வரேன். அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேன்பா. ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டேன்பா. உடம்புலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. என்னடா இன்னைக்கு நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் இன்னைக்கு இவன் கேட்கான். அப்பா, நான் உங்களை கேட்கணும். என்னதுப்பா? அதாவது என்ன ஏதாவது? எனக்கு சொத்தை பிடிச்சி கொடுத்துருங்க. என்னப்பா சொத்து கேட்க? ஆமாப்பா, எனக்கு சொத்தை பிடிச்சி கொடுத்துருங்கப்பா. தம்பி, அப்படிலாம் சொல்லாதப்பா. அவளுக்கு என்ன ஒன்று சொல்லுப்பா, நான் தரேன்ப்பா. இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சொத்தை மட்டும் பிரித்து கொடுத்துருங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா. இப்போ எனக்கு சொத்தை மட்டும் பிரித்து கொடுத்துருங்கப்பா. சரி, நீ கேட்க மாட்ட, அதனால பாலத்தோப்போட பத்திரம், சரிப்பா, தென்னத்தோப்போட பத்திரம், பண்ணை வீட்டோட பத்திரம்
எல்லா பத்திரமும் இதில் இருக்குது. அவங்க கூட இருக்கிற நண்பர்கள்லாம் அவங்க கூட இருப்பாங்களான்னு தெரில. காசு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பாங்க. காசு இல்லாத நேரம் ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்து அதான் தெரியும்பா, நான் பார்த்துக்கேன்ப்பா. சரிப்பா போயிட்டோம். ஏய் ஜாலிடாலே, கிடச்சிருச்சுடாலே. அப்புறம் ரூபனே என்னடா? ஏய் சொத்து பிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஏய் சூப்பர்ரா, எவ்வளோடா இருக்கு? ஏய் என்னடா இவ்வளோட்டு வந்திருக்கா, பரவாயில்லையாடா. ஏய் போதுமாடா இது? ஆமாடா, டேய் சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. சரி ரைட்ரா, சரி வா வச்சு என்ஜாய் பண்ணுறோம் நம்ம தான். வா 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 வா. அப்பாடா பரவாயில்லடா டேய், நல்லா கொண்டு வந்துட்டடா. சரி இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்குது. நீ என்ன பண்ணுற, இந்த இது என்னடா இது போதுமாடா? பத்தாதுன்னு நினைக்கேன். சரி நீ போ, உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் சரியா? சரி. சார் சார் நான் வேலைக்கு வரேன் சார். ஆளை பார்த்தா வளர்ந்தே மாட்டிருக்க. உனக்கு வேலை தருமா? என்ன வேலை இருக்குது உனக்கு? சார் ப்ளீஸ் சார் வேலை கொடுங்க சார். ஆனால் பணம் தர மாட்டேன். நீங்கள் பணம் கூட தர வேண்டாம், சோறு மட்டும் போடுங்க. ஆனால் பண்ணி மேய்க்கிற வேலை தான் இருக்குது. பரவாயில்லையா? நான் தேடி. சரியா தம்பி, நாளைக்கு வேலைக்கு வந்துடுறியா ஆ காலையில்? சரி சார். சார் சார் சரி அங்கே போ, அங்கே போ, அங்கே போ. உட்காந்து உறங்கு. ஏய் என்னடா உறங்குற? தூங்கு மூஞ்சியாடா, வேலையை பாடுறா ஒழுங்கா. சார் பசி மயத்தில் இருக்கேன் சார். ஏன்டா எதுக்குடா? சாப்பிடல. சரி வேலையை பாரு, அதவா ஃபர்ஸ்ட் பாரு. இவர் வேற தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிடக்காரு. பசி மயத்தில் இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இங்கே பண்ணி தின்ற கூட சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் அப்பா வீட்டுக்கே போகிறேன். அங்கே எப்படி ராஜையாக இருந்தேனோ அங்கே போல இருக்கேன். ராஜா வாழ்க்கை வளர்ந்தேன், அங்கேயே நான் போகிறேன். ஏசப்பா, நம்ம பையன் இப்போ எங்கே இருப்பான்? எப்பா நம்ம பையன் சொன்ன மாதிரி இருக்கு. எப்பா ரூபன் வாடா. என்னடா கிழிஞ்ச சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன்? வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கப்பா வேலை பார்த்த? அந்த பண்ணி கிழிஞ்ச மேய்க்கிற சட்டெல்லாம் போட்டு வந்திருக்க. ஆமாப்பா. எங்கே வேலைக்காரர்கள்? உயர்ந்த வஸ்திர வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். இன்று கொளுத்த கன்றை அடியுங்கள், புசித்து மகிழ்வோம். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட நாம மகிமைக்காக பிள்ளைங்க இப்போ 2 ப்ரோக்ராம் நம்ம முன்னாடி செஞ்சு காமிச்சாங்க. ஸோ 2 ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 3வதாக பிள்ளைங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த ஒரு வருடம் முழுவதும் அவங்க சண்டே கிளாஸில் கற்றுக்கொண்ட வசனங்களை ஆண்டோட நாம மகிமைக்காக நம்ம முன்னாடி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஓபேத் கஃபீர். பிரைஸ் லார்ட். மத்தேயு 5:3-10. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடையவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரார் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நன்றி. ஆர் ரிக்கல் மேத்யூ. நான் சொல்லி வசனம் மார்க் 12:30-31. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். நன்றி. குட். நெக்ஸ்ட் ஜே செரேபியா. ஜான் செரேபியா. 1 கொரிந்தியர் 13:4-8. அன்பு நீதிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷை ஆனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நன்றி. குட். எம் ஜோசி. பிரேஸ் தி லார்ட். சங்கீதம் 118. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. தேங்க்யூ. ஆர் ஜஸ்வின் எஹோவா. பிரேஸ் லார்ட். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் உன் கைகளை நீ பிரயாசனமாக நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவியும் உன் வீட்டோரங்களில் திராட்சை கொடியைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றி ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுக்கு வழிவை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தை காண்பாய். நன்றி. கே ஜெசிதா. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலிய ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணா இருப்பார். செப்பனியா 3:12. ஐவி சாரா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கிய
பிரகாசிக்க பண்ணி எனக்கு கிருபையா இருக்கிற கடவுள். கர்த்தர் தமது முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். The Lord bless thee and keep thee. The Lord make his face shine upon thee and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee and be gracious unto thee. Peace. Numbers 6:24, 25, 26. குட். எஸ் சங்கீதா. பிரைஸ் த லார்ட். 2 கொரிந்தியர் 9:6-10. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசானமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரியை இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேங்க்யூ. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதுவரை நமது பிள்ளைகள் அழகான வசனங்கள் சொன்னாங்க. அடுத்ததாக சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பது என்று சிறு நடனம் மூலம் நமது பிள்ளைகள் தெரிவிக்க உள்ளனர். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே
அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள கையை தட்டிட்டீங்களே. நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியத்தை சொல்ல போறோங்க. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரோ நினையாத எங்களை மனசு வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தை இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரோ மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். நம்முடைய சிறுவர்கள் மிகவும் அருமையாக நடனம் ஆடி நம்மளை மிகவும் மகிழ வைத்தார்கள். இன்னொரு முறை அவர்களுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இவ்வளோ நேரம் நம்மளுடைய சண்டே கிளாஸ் சிறுவர்கள் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நமக்கு இந்த இடத்தை கொடுத்த நம்முடைய போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும்
குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் சிறுவர் ஊழியத்தின் சார்பாக சண்டே கிளாஸ் டீச்சர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் நன்றிகளை மனதார செலுத்துகிறோம். சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர் தின டீச்சர்கள் அனைவரும் சபையின் சார்ந்த விசுவாச மக்களும் இவ்வளவு நேரமாக பொறுமையாக நம்முடைய சிறுவர்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் கண்டுகளித்ததுக்காக சண்டே கிளாஸ் டீச்சரின் சார்பாக நன்றிகளை மனதார செலுத்துகிறோம். நன்றி. தேவனுடைய நாமே மகிமைப்படுவதாக. வாங்கிக்கோங்கய்யா. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வாங்கய்யா. டி கெவின் ஜோஷ்வா, எம் ஜோபின், அப்படியே லைனா எல்லாரும் வந்துருங்கப்பா. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் யாரெல்லாம் கலந்துட்டீங்க? ஜெஃப்ரி வா, ஜெஃப்ரி வா. நகோமி, ஜென்சியா வா. ஒலிவா வா, ஒலிவா வா, ஒலிவா கெஃபினா வா. ஒடியா ஜெஸ்லின் வா, ஜெஸ்லின் வா. ஜெஸ்லின் வாயா. இங்க வாயா, இங்க வா. ஜோபின் இங்கே வந்துரு. எல்லாரும் மாதிரி